ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிரித்திஸ் கிச்சனில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது. இது தேவையான பொருட்கள், இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இது வந்துட்டு 1 கிளாஸ் அரிசி. இது இட்லி அரிசி, நம்ம இட்லிக்கு போடுற அரிசி தான் இது. 1 கிளாஸ் இட்லி அரிசி. இது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இதில் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு. பார்த்துங்க, அரிசி 1 கிளாஸ் போட்டோம்னா இதில் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு. இதுதான் இதோட ரேஷியோ. இதை குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு. 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம், ஊறிடுச்சு. அதில் ஊறின பிறகு தண்ணியை வடித்து வச்சுருக்குறோம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக வடித்து வச்சுருக்குறோம். இப்போது இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 வரமிளகாய், 1 துண்டு இஞ்சி. இது கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு பல், 1 கீத்து தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் போட்டு பிசைறதுக்கு ஒரு கொத்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு முருங்கை வைக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த அரிசியை பருப்பும் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாய், பெருஞ்சீரகம், இஞ்சி இந்த 3த்தையும் ஒரு சின்ன குறகுறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப பட்டுக்குள்ள அரைக்கக்கூடாது, ஒரு ஓட்டிக்கணும். உங்களுக்கு பூண்டு அப்படியே சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் தனியாக நீங்கள் அந்தமாரி பல்லாக தனியாக வரும்போது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே போட்டுருங்க. இல்லை இப்படி சாப்பிட விருப்பம் இல்லைனாக்கா இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே போல் தேங்காயும் தான். தேங்காய் பூ போல் திரியும் போடலாம், இப்படி பல்லாவும் கட் பண்ணியும் போடலாம். இப்படி பல்லில் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் நம்ம அரைச்சி வந்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய், பெருஞ்சீரகம், இஞ்சி அது ஒரு குறகுறப்பாக ஒரு ஓட்டிட்டோம். இப்போ இதில் இந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி வந்துடலாம். இப்போ லைட்டாக அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துவோம். இப்போ கூட கல் உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தமாதிரி குறகுறப்பாக இருக்கணும், ரொம்ப நைவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். இப்போ இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்கும் போது தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளேடு சிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் தண்ணியை லைட்டாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. நீங்கள் தோசை மாவு, இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தண்ணியை அரைச்சிடக்கூடாது. இப்போ கூட இந்த வெங்காயம், பூண்டு, தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட இந்த கீரையை தேவையான அளவு போட்டுப்போம். பாருங்க, இதோட கெட்டித்தன்மை எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும், தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் கெட்டித்தன்மை இருக்கணும். இது அப்போ தான் சட்டில் போட்டு கரண்டியில் தேய்க்கலாம். வாங்க இது இப்போ எப்படி சுடலான்னு பார்த்துடலாம். கல் காஞ்சி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடும். ஃபஸ்ட்டு அடை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்படி ஊற்றிட்டு நடுப்புற ஒரு சின்ன கேப் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடை எப்பவுமே தோசை மாதிரிலாம் சப்பாத்தி மாதிரிலாம் கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எப்படியாவது ஒரு 3 நிமிஷமாக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது அடிப்பக்கம் வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஆனால் ஃப்ளேம் தீயை ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும், ரொம்ப ஸ்பீடாக ஹையில் வைக்கக்கூடாது.
ரொம்ப கம்மியில் வச்சு தான் இதை வந்து நம்ம வேக வைக்கணும். நீங்கள் ஹையில் வச்சினாக்கா அப்படியே சீக்கிரம் வந்து அடியில் கறியிடும், நடுப்புற வெந்திருக்காது. ஒன்று சீலாக நீங்கள் வெங்காயத்தை கூட இதில் மிக்ஸ் பண்ணாமல் மாவெல்லாம் அரைச்சிட்டு ஊற்றிட்டு வெங்காயத்தை கூட மேலே அப்படியே வெங்காய தோசை எப்படி மேலே தூவாங்க அதை மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எடுத்துடலாம், எப்படி வெந்ததுன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. நான் இந்த நடுப்புற சின்ன ஹோல்ஸ் போட்டு எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 3-4 இடத்துல சின்ன சின்ன ஸ்பூனை வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கிறிஸ்பாக முரனுக்கு பாருங்கள். இது தஞ்சாவூர் உரப்படைன்னு பேர். இதுக்கு பேர் தஞ்சாவூர் உரப்படை. நீங்களும் இது சுட்டு பாருங்கள். சுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஒரு தட்டை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.